வீடு முழுக்க வசதி இருந்தும் மனசுக்குள்ளே மட்டும் ஏதோ நிம்மதி இல்லைன்னு நீங்கள் தவிக்கிறீங்களா? பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கெலாம் போயும் தீராத மனக்கவலைக்கு நம்ம வீட்டு சமையல் அறையிலேயே ஒரு மருந்து இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது குடும்ப அமைதிக்கான ஒரு அற்புதமான ஆன்மீக மருத்துவம். அமைதியை தேடி நாம் காசு, பணம், பதவி இப்படி எத்தனையோ இடங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அந்த நிம்மதி, அமைதி நம்ம வீட்டிலையே இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்கிறான். வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜல் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தம் வரஹ்மா இன்ன ஃபீ தாலிக லஆயாத்தின் லிகௌமின் யதஃபக்கரூன். நீங்கள் அவர்களிடம் அமைதி பெற வேண்டும் என்பதற்காகவே உங்கள் துணையை, உங்கள் மனைவியை அல்லாஹ் படைத்தான். சூரத்து ரூம் 30வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் அல்லாஹு தாலா குறிப்பிட்டு சொல்லி காண்பிக்கிறான். கவனிச்சிங்களா? அல்லாஹு தாலா அமைதி, சகன் என்ற வார்த்தையை இந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கான். கணவன் மனைவிக்கு இடையிலேயே அல்லாஹ்வே அன்பையும் கருணையும் மருந்தாக வைத்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கி ஏன் பல வீடுகளில் அமைதிக்கு பதிலாக சண்டை சச்சரவுகள் அதிகமாக இருக்குது? அந்த புனிதமான பிணைப்பை எப்படி மீண்டும் பலப்படுத்துறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண்பித்து கொடுத்த அந்த ஆன்மீக மருத்துவம் தான் என்ன? இதை பற்றி இன்றைக்கி நாம் ஆழமாக சிந்தித்து பேச போகிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வர்றது இயல்பு தான். ஆனால் அந்த சண்டையை தீர்ப்பதற்கு நபி அவர்கள் ஒரு அற்புதமான ஆன்மீக சிகிச்சையை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுதான் ஒன்றாக சேர்ந்து சாப்பிட்றது, ஈட்டிங் டுகெதர். இன்றைக்கி நிறைய வீடுகளில் கணவன் ஒரு நேரத்தில் சாப்பிட்றாரு, மனைவி ஒரு நேரத்தில் சாப்பிட்றாங்க. ஆனால் சுன்னத்து என்ன தெரியுமா? ஒரே சூப்பராவில் சாப்பிட்றது. கணவனும் மனைவியும் ஒரே வெறுப்பில் உட்காந்து ஒரே தட்டில் கை நினச்சி சாப்பிட்றது அன்பு அதிகரிக்கும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். த ப்ரொஃபெட்ஸ் ரொமான்ஸ், நபிகளாருடைய காதல். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் ஒரு கோப்பையில் தண்ணீர் குடித்தார்கள் என்றால் அதே கோப்பையில் நபி அவர்கள், ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எங்கே வாய் வைத்து குடித்தார்களோ அதே இடத்துல நபி அவர்கள் குடிப்பார்களாம். இது அன்பு, காதல், கருணையை வெளிப்படுத்துறது. அதே மாதிரி இறைச்சி சாப்பிடும்போது அப்படி தான், அவங்க எங்கே கடித்து சாப்பிட்றாங்களோ அந்த இடத்துல தான் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் இவங்களும் சேர்ந்து சாப்பிடுவாங்களாம். அதே மாதிரி ஊட்டி விடுறது, நபி அவங்க சொன்னாங்க, தன்னுடைய மனைவிக்கு ஒரு கவலை உணவு ஊட்டி விடுவது கூட தர்மம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இது எல்லாமே குடும்ப அமைதிக்கான ஒரு மாகுல், ஒரு சூழல். ஆன்மீக மருத்துவத்துடைய 5 முக்கியமான டோஸ். முதல்ல பொறுமை, சபர். பிரச்சனை வரும்போது மௌனமாக இருக்கிறது ஒரு ஆன்மீக சிகிச்சை. இது மன அழுத்தத்தை அப்படியே குறைச்சிடும். 2வது மன்னிப்பு, ஃபார்கிவ்னஸ். சரி போகட்டும்னு விட்டு கொடுக்காது. மனசில் இருக்கிற பெரிய பாரத்தை கூட இது இறக்கி வைக்கக்கூடிய ஒரு மருந்து. 3வது நல்ல பேச்சு. கோபத்தில் கூட கடுமையான, மோசமான, கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. காயப்படுத்துகிற மாதிரி பேசவே கூடாது. இது மிக முக்கியமான மருந்து. அதுக்கப்புறம் புரிந்துணர்வு. ஒருத்தரோட கஷ்டத்தை இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும். நம்ம வெளியில் கஷ்டப்பட்டதை வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறோம். வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க அவங்களுக்கும் சில கஷ்டங்கள் இருக்கும். அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை முடிஞ்சிச்சு. 5வது துவா. அல்லாஹ்கிட்ட கையேந்தி துவா கேட்குறது. இது ஆன்மீகத்துடைய உச்சகட்டம். இதில் எல்லாத்துக்குமான ஷிஃபா இருக்குது. ஒட்டுமொத்த பாரத்தையும் இதிலேயே நீங்கள் இறக்கி வச்சிடலாம். அல்லாஹ் உங்களுக்கு அதை ரிலீஃப் பண்ணி கொடுப்பான். கடைசியாக ஒரு மருந்து சீட்டு என்ன அப்படின்னா, உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து கொஞ்ச நேரம் குர்ஆன் ஓதுங்க, தொழுகுங்க, ஏதாவது ஒரு நல்ல அமல்கள் செய்யுங்க, நல்ல விஷயங்களை பேசுங்க. இப்படி பேசுகிறது இல்லாது ஒவ்வொரு நேரமும் உங்களோட சேர்ந்து சாப்பிடுங்க. இது மிகப்பெரிய ஒரு அமைதியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்புறம் ஒரு துவா, அல்லாஹும் அல்லிஃப் பைன குலூபினா, இறைவா எங்களுடைய இதயங்களை அன்பால் ஒன்றிணைப்பாயாக அப்படின்னு இந்த துவாவை கண்டிப்பாக நீங்கள் ஓதிட்டு வாங்க. அல்லாஹு தாலா நம்முடைய குடும்பங்கள் எல்லா இடங்களிலும்
நிம்மதியையும் அமைதியையும் ஏற்படுத்துவான். இந்த ஆன்மீக மருத்துவம் உங்களுடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அமைதியை கொண்டு வரட்டும். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் உதவி செய்யுங்க. அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.